அதாவது தமிழ்நாடு பூராம் என்னுடைய குடும்பாவிகளை கொளுத்தினார்கள் அல்லவா, என் உருவத்தை பாடை கட்டி தூக்கி கொண்டு போனார்கள் அல்லவா, என்னை செருப்பால் அடித்தார்கள் அல்லவா, என்னை விளக்கு மாற்றால் அடித்தார்கள் அல்லவா, காலில் போட்டு மிதித்தார்கள் அல்லவா, நான் வருத்தப்படவில்லை. நான் கூறியது தவறுதான். அண்ணன் கலைஞர் அவர்கள் தாயுள்ளத்தோடு என் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். என் உயிருக்கு ஆபத்து வருகிற போது கூட நான் மன்னிப்பு கேட்டதில்லை. ஆகவே நான் மன்னிப்பு கேட்டதில்லை, எவரிடமும் மண்டியிட்டதில்லை. ஆனால் நான் சொன்ன வார்த்தை தவறாக பொருள் கொள்ளும்படி ஆகிவிட்டதே என்று மனம் பதறி, வீரபாண்டியனை கேளுங்கள், நான் கலைஞரை நினைத்தோ கலைஞர் ஜாதிங்கிற எண்ணமே சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு கிடையாது. பொதுவாக பணம் வாங்கி கொண்டு கட்சியை காட்டிக் கொடுப்பது ஆதி தொழிலை விட மோசமானது என்று சொன்னேன். ஒரு அணு அளவு கூட அண்ணன் கலைஞரையோ அவர்கள் பிறந்த குலத்தையோ நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எங்கள் குலத்தைத்தான் சொன்னார்கள் என்று அவர்கள் என்னை பழிக்க ஆரம்பித்தார்கள். நான் ஒவ்வொரு தொழிலாக சொல்லி வரும்போது இசைத்தொழில் நாதஸ்வரம் என்று சொன்னது அது உயர்ந்த கலை என்று தான் சொன்னேன். அதுவும் தவறாக பொருள் கொள்ளப்படும்படி ஆகிவிட்டது. நான் நியாயப்படுத்தவில்லை. நான் நாதஸ்வரம் என்று சொன்னது தவறான நோக்கத்தில் அல்ல என்று அதனை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. தவறுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது. அண்ணன் கலைஞர் அவர்கள் என்னை நன்றாக அறிவார்கள். நான் சாதி உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டவன். நான் பெரியார் பெயரை உச்சரிக்கிற தகுதி உள்ளவன், அண்ணா பெயரை உச்சரிக்கிற தகுதி உள்ளவன். என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டேன். தமிழகத்தில் 1000 இடங்களில் என் குடும்பாவிகள் கொளுத்தப்பட்டன. நான் வருத்தப்படலை. ஏன்? பாடை கட்டி தூக்கி கொண்டு போய் எரித்தார்கள். ஒரு நாள் என்னையும் பாடை கட்டி தூக்கி கொண்டு போகிறார்கள். அது இனி 5 வருஷமா, 7 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா எனக்கு தெரியாது. அது சஸ்பென்ஸ். இறந்த பிறகு என்னை எரிக்க போகிறார்களா, புதைக்க போகிறார்களா என்று இந்த உடலுக்கும் தெரியாது, மனதுக்கும் தெரியாது. அதனால் நான் அதை பற்றி வருத்தப்படவில்லை. ஆனால் மேலும் எங்கள் கட்சி தோழர்கள் வீட்டை தாக்கினார்கள். நெய்வேலியில் எங்கள் கழகத்தின் உயிரான கண்மணி வீட்டை தாக்கி வீட்டு வாசலில் திமுக கொடியை நட்டுவிட்டு போனார்கள். பெரியார் உழவிய ஈரோட்டு மண்ணில் எங்கள் மாவட்ட கழக அலுவலகம் அரும்பாடுபட்டு கணேசமூர்த்தி கட்டி எழுப்பிய அண்ணா அறிவகத்தின் மீது கல்வீசி தாக்கினார்கள். நான் சொன்னேன், என்னை உயிரோடு எரித்தாலும் நான் உங்களை எதிர்க்கப் போவதில்லை. ஆனால் என் கட்சி தொண்டன் மீது துரும்பு விழ நான் அனுமதிக்க மாட்டேன். அந்த சேக்குவாராவை இவரிடம் பார்க்கிறேன். சேக்குவாரா விஜயகாந்த் இப்படியே பார்த்துட்டு, என்ன யாரையா சேக்குவாரா சேர்க்க மாட்டாராங்கிறாரு. ஏற்கனவே சேர்ந்திருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க, என்ன யாரையும் சேர்க்க வேணாம்.